இஸ்லாமிய குடும்பவியலிலே பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மாத்திரமில்லாமல் வீட்டிலே உள்ள முக்கியமான பணிகளிலும் அவர்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அதுவும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு கடமை தான். வெறுமனே தாம்பத்தியம் மாத்திரம்தான் எனக்கு கடமை என்று பெண்கள் இருக்கக்கூடாது. இதற்கு நேற்றைய தினம் சில ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். அதுபோல இன்னொரு சான்று என்னவென்று சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய தகப்பனார் அப்துல்லா அவர்கள் உஹது போரில் வீரதீரமாக போரிட்டு அதில் கொல்லப்பட்டுறாரு. அப்துல்லா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமான ஒரு தோழராக அவர் இருந்தவர். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜாபிர் மேலே ரொம்ப ஒரு அன்பு. அந்த சின்ன பையனை விட்டுட்டு போயிட்டாங்களே, இளைஞராக விட்டு அவர் தகப்பனார் அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்து விடுகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போர்லையோ ஒரு பிரயாணத்திலையோ போயிட்டு வரும் பொழுது ஜாபிரும் கூடவே வர்றார். அப்போ மதீனாவை நெருங்கின உடனே அவர் ஜாபிர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு வேகமாக போகிறதுக்காக வேண்டி மற்றவங்கெல்லாம் சுலவாக வர்றாங்க, ஊரை நெருங்கினோன்னே வேகமாக என்ன செய்கிறாரு, அவருடைய வாகனத்தை செலுத்துறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னப்போ வேகமாக போறிய, கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறார், ஆமாம் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ கல்யாணத்தை கூட ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லலன்னு பாருங்கள். அவ்வளோ நெருக்கமான ஒரு உறவாக இருந்து கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர் நெருங்கினோன்னு வேகமாக போகிறார்கள், எல்லாத்தையும் முந்திக்கிட்டு. அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இவர் கல்யாணம் பண்ணால் தான் இந்த மாதிரி போவார்னு கரெக்டாக ஊகிச்சு என்ன செய்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அப்போ கேட்குறாங்க, நீ கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணனியா விதவையை கல்யாணம் பண்ணனியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் விதவையைத்தான் கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஏப்போ கன்னி இளைஞனாத்தானே இருக்கிற, நீ ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல்லா பிக்ரன், நீ கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே என்று கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் ஒரு காரணத்தோடு தான் விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணினேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் விளக்குறார். அது என்ன காரணம் என்று சொன்னால், என்னுடைய தகப்பனார் அப்துல்லா இருக்காங்க இல்லையா, அவங்க மரணிக்கும் பொழுது 7 தங்கச்சி வரும் சேர்த்து 8 பேர், 7 சகோதரிகளை விட்டு அவர் மரணித்து விட்டார். அப்போ 7 சகோதரிகளும் இப்போ என்னுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. என் தகப்பனார் இறந்துட்டதுனால இந்த 7 சகோதரிகளையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது, என்னை சேர்ந்த என்னுடைய கஸ்டடியில் அவங்க இருக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணினேன், ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணேன்னு சொன்னால் என்னுடைய சகோதரிகளுடைய ரேஞ்சுக்கு தான் அவங்க இருப்பாங்க. அவங்க என் சகோதரிகளை பராமரிக்கவோ, அவங்களுக்கு தலைவாரி விடுறதுக்கோ, அவங்களுக்கு தேவையான சேவைகள் செய்வதற்கோ, ஒரு தாய் போல அரவணைத்து கொள்வதற்கும் அந்த கன்னி பெண்ணுக்கு முடியாது. அதனால் நான் என்ன செஞ்சேன், என் சகோதரிகளையும் சேர்த்து கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஒரு விதவையான ஒரு நடுத்தர வயது பெண்ணை நான் திருமணம் செய்திருக்கிறேன். என்னுடைய சந்தோஷத்தோடு எதுவும் இது முக்கிய காரணம், என் சகோதரிகளையும் அவங்க கவனிக்கணும், இதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறான்னு கேட்டால், அசப்த, நீ கரெக்டான வேலையை தான் செஞ்சிருக்கிற, சரியான வேலையை தான் செஞ்சிருக்கிற என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் இந்த காரணத்துக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்செப்ட் பண்ணுறாங்க. அது எப்படி, உன் தங்கச்சிக்கு அவங்க சேவை செய்யணும், நீ உன் சந்தோஷத்துக்கு ஒரு ஆளை கல்யாணம் பண்ண வேண்டியதானே, ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் கடமை இல்லையே அப்படின்னு சொல்லாமல் இவர் எதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணுறேங்கிறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் என் பொறுப்பில் உள்ளவர்களை என் மனைவி பார்த்து கொள்ள வேண்டும், என் தங்கச்சிகள் என் பொறுப்பில் உள்ளவங்க, நான் சம்பாதிக்கிறது வெளியே போயிட்டேன்னா அவங்களை யார் பார்த்துக்குருவா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு ஆள் வேணும், அவங்களை கவனிக்கணும், அன்பு செலுத்தணும், ஒரு தாய் போல இருந்து பார்த்துக்கொள்ளணும்னு நான் நினைத்து தான் என்ன செஞ்சேன், ஒரு நடுத்தரமான ஒரு வயசு பெண்ணை தேர்ந்தெடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன விளங்குகிறது, ஒருவர் திருமணம் செய்கிறார்னு சொன்னால் அவருடைய பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவர் யாரையெல்லாம் கவனிக்க வேண்டிய கடமைப்பட்டவராக இருக்கிறாரோ அவங்களையெல்லாம் கவனிக்கிறது பெண்களுடைய ஒரு கடமை. பெண்கள் அதையும் கவனித்து கொள்ள வேண்டும். புருஷனுடைய வேலை அவங்க தானே பார்க்கணும். இல்லைன்னா அவங்க அந்த பொருளாதாரத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்றான் இல்லையா, அதில் ஓட்ட விழுந்தணும். நான் தங்கச்சியை கவனிக்க போகிறேன், அம்மா கவனிக்க போகிறேன், வீட்டில் உட்காந்துட்டு இருந்தான்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கிற யார் சம்பாதி பார்ப்போம், வெளியே போய் பொருள் திரட்டிட்டு வரணுமா இல்லையா. அப்போ அவர் நிம்மதியாக பொருள் திரட்டிட்டு வந்தால் இங்கே வீட்டில் என் மனைவி என் பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிடுவா, என்னுடைய தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கிடுவான்னு அவனுக்கு என்ன இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த சம்பவம்
புகாரியில் 2097, 5367, 4052, இன்னும் நிறைய இடங்களில் புகாரியில் பதிவாக இருக்கிறது. அப்போ திருமணம் செய்யும் பொழுது இந்த நோக்கத்திற்காகவும் கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணும் பொழுது நம்முடைய சுகத்திற்கு மாத்திரம் கல்யாணம் செய்யாமல் நம்முடைய ஃபேமிலி நிலையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெண் இருந்தால் தான் சரியாக வரும், நல்லபடியாக பராமரிக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய, எல்லா வேலையும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பெண் வந்தால் தான் நமக்கு சூட் ஆகும்னு நினைத்து கொண்டு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணினாரையானால் அது தவறு கிடையாது. அது மாதிரி இந்த பெண்கள் செய்வது அவங்க மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை தான். இது கல்யாணத்தில் அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் சேர்ந்துருது. அழகிய முறையில் குடும்பம் நடத்துங்கள் என்று சொன்னால் இவனுக்கு என்னவெல்லாம் செய்யறதுக்கு தேவை இருக்குதோ அதில் அவங்க ஒத்துழைப்பாக இருக்கணும், அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்குதோ அதில் இவங்க ஒத்துழைப்பாக இருக்கணும். அது அழகான இல்லறம்ங்கிறது. அதனால வந்து இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. உங்களுக்கு பொண்டாட்டியா உங்கள் தங்கச்சிக்கு பொண்டாட்டியெல்லாம் கேட்டக்கூடாது. என்ன கேட்கக்கூடாது? நான் உங்களுக்கு தானே மனைவி, உங்கள் தங்கச்சிமார்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, உங்கள் சகோதரிக்கு நான் என்னத்துக்கு பண்ணணும் என்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் என்ன இருக்குது சமூகத்தில் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு தன்மை வராமல் என்ன செய்யணும், பெண்கள் நடந்து கொண்டார்களே ஆனால் அது இல்லறமும் நல்லா இருக்கும். அது அவங்களுடைய அது மார்க்கத்திலே நமக்கு இது ஒரு கடமையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இனி செஞ்சது சரியான வேலை தான் சொல்லி அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருங்கின தோழர் அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு ஆயிஷா நாயகி மாதிரி அஸ்மான்னு ஒரு மகள் இருந்தாங்க. அபூபக்கர் அவங்களுடைய மகள் யாரு? அஸ்மா. இந்த அஸ்மாங்கிறவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஜுபைருங்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அஸ்மாங்கிறவங்கள ஜுபைரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு முதல்ல பிறந்த குழந்தையே இவங்களுக்கு தான். அஸ்மாவுக்கும் ஜுபைருக்கும் தான் என்ன செய்யறது, ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே முதல் குழந்தை பிறக்குது. அப்போ அதில் வந்து ஒட்டுமொத்த சமுதாயமே சந்தோஷப்பட்டுச்சான். எதுக்காக சமுதாயமே சந்தோஷப்பட்டுச்சுன்றா, மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, வந்தோடனே யூதர்கள் என்ன பரப்பிட்டாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து முகமதுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவங்களுடைய சமுதாயத்துக்கு நாங்கள் சிகிர் பண்ணிவிட்டோம், பிள்ளையே பிறக்காதவங்களுக்கெல்லாம் யாருக்குமே அப்படின்ட்டானுவோம். அதான் இஸ்லாத்துக்கு யூதர்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி யூதர்கள் என்ன கதை கட்டி விட்டுறாங்க, முஸ்லீம்களுக்கு சந்ததியே இருக்காது, அந்த மாதிரி நாங்கள் வந்து சூனியம் பண்ணிவிட்டோம், வெள்ளி சூனியம்ங்கிறாங்கல்ல, இந்த சூனியம் வச்சுட்டோம் அப்படின்னு பரப்பி விட்டுருந்தாங்களாம். இது சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருந்துச்சு. என்ன நம்பிக்கை இல்லை, இப்படி சொல்கிறாங்களே, யாருக்கும் பிள்ளை பிறக்க மாட்டேங்குதே, நம்மளும் இவ்வளோ ஆனாச்சு யாருக்கும் குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்போ முதல் குழந்தை இது பிறந்த உடனே அவங்க அந்த சூனியம் பண்ணிட்டோன்னு ஏமாத்திட்டு இருந்தாங்கல்ல, அதை முறியடிக்கக்கூடிய வகையில் அஸ்மாவுக்கும் சுபைருக்கும் பிறந்தது வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அந்த தம்பதியருடைய சம்பவம் தான் இது. இந்த அஸ்மா அவங்கள சுபைரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அப்படி பண்ணி கொடுக்கும் பொழுது அபூபக்கர் அவர்களும் கொஞ்சம் வசதியான ஆள் தான். மற்ற திண்ணையில் படுத்து கிடந்த தோழர் மாதிரி லிஸ்ட்டில் உள்ள ஆள் இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி வறுமையில் உள்ள ஆளும் கிடையாது. அப்போ வந்து அபூபக்கர் உமர்லாம் கொஞ்சம் உஸ்மான் 3 பேர் நல்ல வசதியான ஆளுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் பொருளாதாரத்தை ரொம்ப கீழே இருந்த ஒரு ஆள், கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள். அப்போ வந்து அபூபக்கர் அவர்கள்ட்ட பொருளாதார வசதி இருந்தாலும் தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அதே மாதிரியான வசதியான மாப்பிள்ளையை பார்த்து கொடுக்கல. யார்? சுபைர் வந்து ரொம்ப எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லாத ஒரு ஆள். அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு நல்ல மனுஷன் நினைத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார்களே தவிர சுபைர் அவங்கள்ட்ட வந்து அடிமைகளோ ஊழியர்களோ வேறு சொத்து சுகங்களோ எதுவுமே அவருக்கு இருக்க கிடையாது அப்படின்னு அஸ்மாவை சொல்கிறாங்க. என்னுடைய கணவர் சுபைருக்கு வந்து எந்த சொத்து சுகமும் ஒன்றுமே கிடையாது, அவருக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்தா அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வறுமையை கவனித்து ஒரு ஏரியாவில் என்ன செஞ்சாங்கன்னா, அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குது இல்லையா, அந்த நிலத்தை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, இந்த நீ 2 ஏக்கரை வச்சுக்க, நீ 1 ஏக்கரை வச்சுக்க, நீ ஒரு 5 ஏக்கரை வச்சுக்க. அந்த காலத்தில் ஒன்றும் மேட்டரே கிடையாது. மக்கள் தொகை கம்மியாக இருந்த காலத்தில் வந்து நிலங்கள் எல்லாம் ஒரு பெரிய மதிப்புலாம் கிடையாது. யாருக்கு வேண்டாலும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த அது வரைக்கும் வச்சுக்காமாங்க, கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும். அதனால அந்த கோயில்களுக்கெல்லாம் ஏக்கர் ஏக்கராக சொத்து இருக்கும், தர்காக்களுக்கெல்லாம் ஏக்கர் ஏக்கராக இருக்கும். எப்படி அதெல்லாம் கூட அதெல்லாம் கிடைச்சது வந்து பார்ப்பாங்க. தர்காவுக்கு வருவானா முஸ்லீம் மன்னராக இருந்தான்னு வைங்க, நம்ம நாட்டில் எல்லாம் ஷியாக்கள் தானே இருந்தானுவோ, எல்லாம் கபூர் வணங்கி தான் இருந்தானுவோ. அவங்க ஆட்சியில் என்ன செய்வோம், தர்காவுக்கு வர்றது இந்த கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் தர்காவுக்கு வச்சுக்கின்றுவானுவோம். மன்னர் சொல்லிட்டார்ல, செம்பு பட்டயத்தை எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. கண்ணுக்கு தெரிகிறது 40 ஏக்கர் 50 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்லாம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இதுக்கு நிலத்துக்கு மதிப்பு இல்லாத காலம். அதனால என்ன செஞ்சாங்க, இவருக்குன்னு ஒரு ஏரியாவை ஒதுக்கி கொடுத்து நீ இதில் என்ன வேணாலும் பண்ணிக்க. அவர் என்ன செய்கிறாரு, பாடுபடுறார். அந்த இடத்துல வந்து பேரிச்ச மரங்களை வச்சு தண்ணீர் இறைப்பது, ஒட்டகத்தின் மூலமாக தண்ணி இறைக்குவாங்க. ஒட்டகத்துடைய ஒரு கயிறு கட்டி
அதில் வாளியை கமலம்பாங்கல்ல தொங்க விட்டு அது அப்படியே போகும்போது தண்ணி மேலே வரும், திருப்பி போகும். இந்த மாதிரியான ஒரு ஒட்டகம் ஒன்று இருந்துச்சு. அவர் அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு குதிரை ஒன்று வச்சுருந்தார். அவருடைய மொத்த ப்ராப்பர்ட்டி ஒரு அந்த நிலம் ஒன்று இருந்தது. அந்த நிலம் எங்கே இருந்தது? 2 மைல் தொலைவு. ஒரு பர்சகில் 3 ஒரு பர்சகன்னா 3 மைல். 2 மைல் தொலைவில் இருக்குது. மதீனாவில் இருந்து 2 மைல் தொலைவில் இவருக்கு ஒரு தோட்டத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். அரசாங்கத்தில் இருந்து அவருக்கு ஃப்ரீயாக நினைஞ்சாங்க கொடுத்தாங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா இவங்க சொல்கிறாங்க, அஸ்மா சொல்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணி போனேன்னா என் வேலை என்ன தெரியுமில்ல, அவர் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாரு, ஒரு வசதியான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியலை. அப்போ நான் என்ன செய்வேன், அந்த தோட்டத்துக்கு போய் அங்கே உள்ள பேரிச்சங்கொட்டைகள்லாம் இருக்கும்ல அதை தலையில் தூக்கி கொண்டு நடந்தே வருவேன். என்னுடைய வேலை என்ன, அவரை மட்டும் கஷ்டப்பட விடக்கூடாது, நம்மளும் சேர்ந்து அதில் பங்களிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தூக்கிட்டு வருவேன். அது மாதிரி அவர் குதிரை இருக்க ரொம்ப சண்டித்தனம் பண்ணு, அதுக்கு தீனி போடுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் என் பொறுப்பு தான். குதிரையை அடக்கி வைக்கிறது அதெல்லாம் நான் தான் செய்வேன். உள்ளதுலேயே எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. அந்த குதிரையை வந்து என்ன செய்ய முடியாது, அது ஒழுங்காக கட்டுப்படாது, அதெல்லாம் நான் தான் செய்வேன். அதே மாதிரி வந்து அந்த தண்ணி இறைக்கக்கூடிய தாம்பு கயிறுமாங்கல்ல, அந்த கயிறு ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதை சரி முறுக்கு அந்த கயிறு லூஸ் ஆகிக்கிறோம், அந்த கயிறை ரிப்பேர் பண்ணுறது, ஒட்டு போடுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நான் தான் செய்வேன். நான் தான் மாவு குழைப்பேன். என்ன ஒரு மைனஸ், எனக்கு ரொட்டி மட்டும் சமையல் மட்டும் எனக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த ரொட்டி சுடுறது மட்டும் எனக்கு வராது. அதனால் பக்கத்து வீட்டில் உள்ள பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, தோழிகள் இருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு நல்ல முறையில் செஞ்சு தந்துட்டு போயிடுவாங்க. அந்த வேலையை அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தந்துடுவாங்க. இதை தவிர அம்புட்டு வேலையை நான் தான் என்ன செய்வேன், அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்யும்போது ஒரு நாள் நான் வந்து அந்த தோட்டத்தில் இருந்து தலை நிறைய அந்த பேரிச்சங்கொட்டைகளை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த காலத்தில் எதுக்கு யூஸ்ன்னு தெரியல. பேரிச்சங்கொட்டைகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அதை இடித்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்களா வேறு எதுக்கும் தெரியல, அதை கொண்டு வர்றாங்க, தலையில் சுமந்து கொண்டு அங்கேருந்து வர்றாங்க. வந்த பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அவங்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பார்த்தோம் நிப்பாட்டுறாங்க. ஏன், ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க யார், குழந்தையாவா மனைவியுடைய தங்கச்சி ஆயிஷா நாயகி வந்து அவங்களுடைய சகோதரி தான் அஸ்மா. அப்போ தன் மனைவியுடைய சகோதரிங்கிற வகைகளையும் அவங்கள ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். அபூபக்கர் அவர்கள் தான் 2 பேரும் 2.5 கலந்த நண்பர்களாக தானே இருந்தாங்க. அதனால் அபூபக்கருடைய மகள்ங்கிற வகையிலையும் அவங்க மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து ஒரு தனியான ஒரு அக்கறையும் இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா தலையில் தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு நான் வருவதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க போய்கிட்டு இருந்த ஒட்டகத்தை வந்து நிப்பாட்டுறாங்க. ஒட்டகத்தை நிப்பாட்டி அந்த அவங்க மட்டும் வரல, கூட நிறைய சஹாபாக்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டகத்தை நிப்பாட்டி பின்னாடி ஒட்டகத்தில் ஏறிக்க சொல்கிறாங்க. ஒட்டகத்தில் பின்னாடினா நீங்கள் பாட்டுக்கு பொண்டாட்டியோட தங்கச்சியை 2 வீலரில் வச்சு பின்னாடி வச்சு கூட்டு போயிடக்கூடாது. வணங்க ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களேன்னு ஒட்டகத்துக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒட்டகம்ங்கிறது நீங்கள் பைக்கு மாதிரி நினச்சிக்கிற கூடாது. ஒட்டகத்தில் பெண்கள் உட்காருவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆண்கள் முன்னாடி உட்காந்து ஓட்டிகிட்டு போவாங்க, பெண்கள் வந்து ஒரு பல்லாக்கு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதுக்கு ஆண்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. ஒட்டகத்தில் டைரெக்டாக உட்காந்தா குலுக்கி போடும். அப்படி இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு சோபா மாதிரி அமைப்பில் அது செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் தான் பெண்கள் என்ன செய்வாங்க, பெண்களை ஏற்றுறாங்க, அதில் உட்கார வச்சுக்கிடுவாங்க. அதில் யாரையும் ஏற்றிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பக்கத்தில் ஆண்கள்லாம் இருக்கணும். ஆண்கள்லாம் நிறைய ரசூலுல்லாஹ் தனியாக போய்கிட்டு இருக்கல, அவங்களுடைய கூட்டத்தோடு போய்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி நில்லுமா, நீ ஏன் கஷ்டப்படுற, நீ ஏறிக்க அப்படிங்கிறாங்க. ஏறிக்கிறதுக்கு இந்த ஒட்டகத்தை பார்த்து என்ன செய்கிறாங்க, இஹ்ன்னு சொல்கிறாங்க. இஹ்ன்னா அந்த ஒட்டகத்தை படுக்க வைக்கிறதுக்கு சொல்கிறது. ஒட்டகம் உட்காந்துரும். இந்த ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்ற பாசை வச்சுருப்போம், கோழியை கூப்பிடும்ல, வேண்டா கோழி வரும்ல, இந்த மாதிரி ஒட்டகத்துக்கு என்ன பாசை வச்சுருப்பாங்கன்னா இஹ்ன்னா என்ன ஆயிரும், இதை சொன்னோன்னு பழகி போயிடும், அப்படியே கீழே உட்காந்துரும், ஏறுவதற்கு வசதியாக. ஒட்டகத்தை நிற்க வச்சு ஏற முடியாது இல்லையா, ஒட்டகத்தை பார்த்து அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை ஏற்றுறதுக்கு தான் இதை உட்கார சொல்கிறாங்கன்னு விளங்கிக்கிருச்சு. விளங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் வந்து இவ்வளோ ஆம்பளைன்னு வரும் பொழுது நான் மட்டும் அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு வர்றது எனக்கு வந்து ஒரு வெக்கமாக இருந்தது. அதுபோக என் கணவர் வந்து பயங்கரமான ரோசக்கார ஆள், அவருக்கு பிடிக்காது. என் கணவர் ஜுபைர் வந்து ரொம்ப ரோசமான ஒரு ஆளுங்கிற காரணத்தினால அது எனக்கு, அவங்க அப்படி சொல்கிறாங்க, என் கணவருடைய ரோசமும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இவ்வளோ ஆம்பளைகளுக்கு மத்தியில் வந்து நம்ம மட்டும் ஏறி ஒட்டகத்துக்கு பின்னாடி எப்படி உட்காந்துக்கிட்டு வர்றது என்று எனக்கு அது ஒரு வகையில் வெக்கமாக இருந்தது என்று அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இதை ரசூலுல்லாஹ் விளங்கிட்டாங்க. இவங்க பதிலாம் சொல்லலை, ஒட்டகத்தில் ஏற மாட்டோன்னு சும்மா நிற்கிறாங்களா, ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிருச்சு இந்த அம்மா வெக்கப்படுது, இதில் ஏறி வர்றதுக்கு என்ன செய்யுது, வெக்கப்படுதுன்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, சரி நீ தூக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போயிட்டாங்க.
இந்த அம்மா மறுபடியும் நடந்தே போய் காணவர்கிட்ட சொல்கிறாங்க நடந்ததையெல்லாம். நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு பதிலாக நீ ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி இதில் ஏறி வந்திருந்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு, நீ ஏன் வந்து இந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன்னு சொல்லி அதை வந்து அவர் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு காலத்தில் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன் மகள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துவிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு அடிமையை வேலை செய்வதற்காக வேண்டி ஒரு வேலைக்காரரை வாங்கி அதை மகளுக்கு கொடுத்து நீ வந்து இந்த வேலைக்காரரை பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு தான் அந்த குதிரையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அன்னைக்கு தான் எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, அதுலேருந்து என் வேலை பழுவெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இது புகாரி பெரிய சம்பவம். இது சுருக்கமாக முக்கியமான அம்சங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறோம். புகாரியில் 5224வது ஹதீஸில் இது இருக்கிறது. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த அஸ்மா அவர்கள் வந்து அபூபக்கருடைய மகளாக இருந்தும் கூட வாழ்க்கைப்பட்ட இடத்துல என்ன நிலைமை இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கிறாங்க. அவங்க நல்ல செழிப்போடவும் மக்காவில் இருக்கும்போதும் அபூபக்கர் நல்ல செழிப்பாக தான் இருந்தாங்க. மதீனாவில் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு தேவையான ஒட்டகங்களை வாங்கி கொடுத்த வரைக்கும் அவர் தான் பண்ணார். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எந்த மனிதருடைய பொருளாவது எனக்கு வந்து அதிகமாக பயன்பட்டது என்று சொன்னால் அபூபக்கருடைய பொருள் அளவுக்கு யாருடைய பொருளும் எனக்கு பயன்பட்டது இல்லை. எனக்கு பொருளாதார ரீதியாக யாருடைய பணத்தையாவது நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது யார் தான், அபூபக்கர் தான் என்று சொல்கிற அளவுக்கு அபூபக்கர் அவர்கள் வந்து நல்ல வசதியாக இருந்தாங்க. ஊருக்கு வெளியில் நல்ல வீடு கட்டி நல்ல செழிப்பாகவும் அது வியாபாரியாக இருந்தாங்களா, அந்த மாதிரிலாம் வசதி. அதனால் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது கூட அவங்க மதீனாவில் இல்லை, வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு வியாபாரி திறமையான ஒரு ஆளாக இருந்ததுனால வசதிலாம் இருக்கிறது. அப்போ பொண்ணு கொடுக்கும்போது கூட மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட எப்படி தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, நம்ம பிள்ளைய நல்ல பணக்கார வீட்டில் கொண்டு கொடுக்கணும், நல்ல செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கல. அவர் நல்லவராக இருப்பாரா, நல்ல மனிதராக இருப்பாரா, மனைவியை நல்லபடியில் வச்சிருப்பாரா, அந்த சந்தோஷம் அதுதான் பார்த்துருக்காங்களே தவிர பொருளாதாரத்தை ஒரு தீனுடையவராக இருக்கிறாரான்னு தான் பார்த்துருக்குறாங்க. மகளை கட்டி கொடுக்குறது அவர் நினச்சிருந்தா இந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்கக்கூடாது. மூட்டை தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்புவாங்களா, யாராவது கொடுப்பாங்களா? நம்ம பொண்ணை கூட இப்படி கொடுக்க யோசிப்போமா இல்லையா? அவங்க அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. இருக்கிறதுல ஒரு நல்ல மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளைக்கு என்ன அளவுகோல், தீனு தான் அளவுகோல். தீனு நடத்த ஒழுக்கம் எல்லாமே நல்ல எல்லா வகையிலும் கரெக்டான ஒரு ஆள்னு அவர் தெரிஞ்சு அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து பார்க்குறாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்த்துட்டு இதெல்லாம் பெண்களுக்கு கடமை இல்லை என்று இருந்தால், இது இந்த மாதிரி வந்துக்கிட்டு புருஷனுக்கு ஒரு கஷ்டப்படுறாங்கிறதுக்கான துணை செய்கிறது, அதை ஒட்டகத்தை மேய்க்கிறது, குதிரையை இது பண்ணுறது, அதில் மூட்டையை தூக்கிட்டு நடந்து வர்றது, இதுகளெல்லாம் ஒரு பெண்களுக்கு செய்கிற கொடுமை அப்படின்னு இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க, உடனே கூப்பிடுச்சு பேருன்னு இருப்பாங்க. இது கண்ணால் பார்த்துட்டாங்கல்ல. இந்த அம்மா வந்து தனக்கு நெருங்கிய உற்ற நண்பருடைய மகள், அந்த மாதிரி ஒரு நண்பர் யாருமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கருக்கு நிகரான ஒரு நண்பர் யாரும் கிடையாது. அதனால் அவங்களுடைய மகள் மீது அதே மாதிரி தான் அவர் அபூபக்கர் வச்சுக்கிற மாதிரியான பாசம் இருக்குமா இல்லையா? அதில் மனைவியுடைய சகோதரிங்கிற ஒரு உறவு வேற, அபூபக்கருடைய மகள்ங்கிறது வேற. அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் பார்த்துட்டு இருப்பாங்களா? யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் பார்க்க மாட்டாங்க. இது கூடுதலாக ஒரு தனி ஒரு அக்கறை இருக்குமா இல்லையா? அப்படி இருந்தும் என்ன செய்யலை, அதை கஷ்டப்படுறாங்களன்னு ஒட்டகத்தில் ஏற சொன்னாங்களே தவிர என்ன சொல்லலை, உனக்கு எந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு அவர் முதல்ல வர சொல்லு, இதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு கேட்காம என்ன செய்யறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பெருச மேட்டராகவே எடுத்துக்கொள்ளவே இல்லை, ஒரு இடத்துல மாற்றவும் இல்லை. அப்புறம் என்ன செய்யறாங்க, இந்த அடிமையை கூட அபூபக்கர் கூட கொடுக்கலையா ஒரிஜினலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்தில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஒரு அடிமையை கொடுத்து நீ வந்து உங்க மகளுக்கு கொண்டே கொடு, இப்போ பொதுவுக்கு வரும்ல பைத்துல் மால்ல இருந்து, நீ உன் மகளுக்கு கொண்டே கொடுன்னு சொல்லி அந்த ஊழியர் கூட ரசூலுல்லாஹ் தான் கொடுக்குறாங்க. எதுக்காக ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, இந்த கஷ்டத்தை பார்த்த உடனே அதுக்கு ஒரு ரெமிடியா ஒரு பரிகாரத்தை தான் செஞ்சாங்களே தவிர என்ன செய்யலை, இதை வந்து ஒரு ஆம்பளை இப்படி வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை. கஷ்டத்தை தீர்ப்பதற்கு நம்மளால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யலாம். அப்போ இதில் என்ன வழங்குகிறது, பெண்கள் நம்ம எங்கே போகிறோமோ அந்த சூழ்நிலை பல மாதிரியாக இருக்கும். அதுபோக கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வசதியாக இருப்பாங்க, பிறகு என்னவாயிரும், வறுமையாக கூட ஆயிரும், ஒரு பல நிலை மாறிக்கொள்ளும். அப்போ நம்ம என்ன இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், சில வீடுகளில் வேலை கம்மியாக இருக்கும், சில வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும். அந்தந்த வீட்டுக்கு தகுந்தவாறு தங்களை மாற்றி கொண்டா தான் அவங்க வந்து உளப்பூர்வமாக அவங்க தம்பதிகளாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது கணவனுடைய சுக துக்கம் கோடி கோடியாக சம்பாரித்து யாருக்கு வரப்போகுது, அவங்களுக்கு தானே வரப்போகுது. பெரிய பங்களா வாங்கி அரண்மனை கட்டிட்டு போனால் யாருக்கு கிடைக்க போகுது, அவங்களுக்கு தானே கிடைக்க போகுது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், பெண்கள் இதெல்லாம் கூட நம்முடைய ஒரு பொறுப்பு, இதெல்லாம் கவனித்து இதெல்லாம் ஒரு சுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது அல்லாஹ் வந்து நமக்கு இப்படி எழுதியிருக்கிறான். நம்ம வீட்டில் தான் செய்வோமா இல்லையா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி தாயை தகப்பன்லாம் கஷ்டப்படக்கூடிய வீட்டில் பிறந்திருந்தோம்னு சொன்னால்
தாயாரோட சேர்ந்து நம்மளும் கஷ்டப்படுவோம்ல. சில வீட்டில் வந்து இந்த ஒரு வறுமைக்காக வேண்டி வீட்டுக்குள்ளே ஒரு சொந்த தொழில் ஏதாவது பண்ணுவாங்க. அது கொண்டு என்ன செய்வாங்க, அப்பளம் போடுவாங்க. சேர்ந்துட்டு செய்ய வேண்டியதானே. அதை கொண்டு தான் இந்த குடும்பம் நிற்கும்னு சொன்னால் வெளியே போகிறது தானே கூடாது. தங்களை பாதிக்காத வகையில், சிரமம் இல்லாத வகையில் என்ன செஞ்சுக்கலாம், அதுகளெல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலையும் பெண்கள் தங்களுடைய வேலை பணி என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருந்தால் அழகான குடும்பமாக போயிடும், பிரச்சனை இல்லாமல். அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ விருந்தாளிகள் வருவாங்க, வெளியாட்கள்லாம் வருவாங்க, அவங்க கணவர் இருக்கும்போது வருவாங்க, அவங்கள உபசரிக்க வேண்டி இருக்கும். அப்போ அந்த வீட்டில் இருக்கும்பொழுது நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இது நிறைய பேர் வந்து இந்த சட்டம் தெரியவே இல்லை. என்ன தெரியலை, நம்ம முஸ்லீம் குடும்பங்களில் போனோம்னு சொன்னால் யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னு வைங்களேன், அந்த விருந்தாளிக்கு வந்து அந்த வீட்டில் உள்ள பெண்கள் பரிமாறவும் மாட்டாங்க. பெரும்பாலான வீடுகளில் யார் பரிமாறுவா, அவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. அதாவது விருந்தாளிகளுக்கு முன்னாடி அந்த பெண்கள் நின்று பரிமாறுவதோ அல்லது விருந்தாளிகள்லாம் உட்கார்ந்து ஒன்றாக சாப்பிடுவதோ. சரி, ஆண்களும் பெண்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது வந்து சரின்னு நம்ம சமுதாயம் ஏற்றுக்கிறோமா? புருஷன் பொண்டாட்டி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே நம்ம மக்கள் ஏற்றுக்கல. இன்னும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாலும் மாமியாருக்கு பிடிக்காத இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் நம்ம சமூகத்தில் அவங்க தனி கொடுத்தனமாக இருந்தால் அதை செஞ்சுக்கிடுவாங்க. இல்லைன்னா கணவன் மனைவி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா நீ என்ன உட்காந்துட்ட, ஒன்றா உட்காந்துட்ட, அவர் திண்டு போன பிறகு நீ சாப்பிடு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, அது ஒரு பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம் மாதிரி எல்லாம் வீடுகளில் நடத்துகிறாங்க. அது கிடையவே கிடையாது. கணவனோட சேர்ந்து சாப்பிடலாம், குடும்பத்தார் எல்லாரும் சாப்பிடும் பொழுது ஆம்பளையில் மும்பளையும் ஒன்றா உட்காந்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். என்ன அதில் வந்து மகரம் இல்லாத ஆட்கள் யாராவது இருப்பார்களே, ஆனால் ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அண்ணன் தம்பிகளும் இருக்கலாம், அண்ணன் தம்பி இல்லாத மகரமான உறவினர்கள் இருப்பார்களே. ஆனால் அப்போ வந்து முகம் கையை தவிர மற்றது மறைத்த நிலையில் சாப்பிடுவது கை மூஞ்சி தானே வேணும், மற்றெல்லாம் திறந்தா இருக்கானு, வாயினால சாப்பிட போகிறோம், கையினால எடுக்க போகிறோம். அப்போ கை முகம் தெரியக்கூடிய வகையில் மாத்திரம் அவங்க வந்து ஆடைகளை அணிந்து கொண்ட நிலையில் அந்நிய ஆண்கள் வந்தால் கூட எல்லாருமா கூட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒன்றா உட்கார்ந்தும் சாப்பிடலாம். அந்த பெண்கள் என்ன செய்யலாம், ஆம்பளைக்கு பரிமாறவும் செய்யலாம். அது மார்க்கத்தில் என்ன இல்லை, பரிமாறத்து அவனோட அவசியம் கிடையாது, விரும்பினால் தப்பு கிடையாது. அது மாதிரி ஒரு நிலை ஏற்படுமையானால் அது மார்க்கத்தில் தவறான ஒரு செயல் கிடையாது. அது வந்து ஒழுக்கக்கேடு, அந்த வீட்டில் போனால் என்ன பொம்பளை பரிமாறுறாங்க அப்படின்னு ஒரு பாரதூரமான ஒரு தவறு மாதிரி என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. அப்படி தான் இது கட்டாயமும் கிடையாது. நீங்கள் விரும்பினா இப்படியும் செய்து கொள்ளலாம், அல்லது நீங்கள் வாட்டி சாப்பாடு வச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டே எப்போ இருந்தாலும் அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் என்ன விளங்கி கொள்ளணும், மார்க்கத்தில் இது தப்பு கிடையாது. ஒரு பெண்ணு வந்து ஆண்களுக்கு பரிமாறுதல் என்பது வந்து மார்க்கத்தில் எந்த வகையில் என்ன செய்யலை, தடுக்கப்பட்டது கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வர்றார், வெளியூர்லேருந்து வர்றார். வெளியூரில் வந்து சாப்பாடு கொடுக்கணும். வெளியூர்லேருந்து வந்துட்டாங்கன்னா என்னது, இந்த காலத்தில் ஹோட்டல் இருக்குது, அவர் போய் சாப்பிட்டுக்குருவாங்க காசை கொடுத்துட்டோம்னு சொன்னான். அந்த காலத்துல எல்லாம் சாப்பாடு ஹோட்டலே கிடையாதுல்ல, யாராவது வீட்டில் கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் உள்ளூரில் இருக்கக்கூடிய என்ன செய்யணும், அவங்க யாராவது ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகணும். யார் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னோடனே ஒரு மனிதர் என்ன பண்ணிட்டாரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டார். ஆனால் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னவர் வந்து அங்கே வீட்டுடைய நிலவரத்தை விளங்காமல் கூட்டிகிட்டு போயிட்டார். வீட்டில் என்ன இருக்குது, ஒரு ஆளை விருந்தாளியை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் வீட்டில் வந்து இவரையும் சேர்த்து அவரும் சாப்பிட்றதுக்கு இருக்கணுமா இல்லையா? அங்கே என்னன்னு கேட்டால் குழந்தைகள் சாப்பிட்ற அளவுக்கு தான் அன்னைக்கு வீட்டில் சாமான் இருக்குது, பொருள் உணவு இருக்குது. கணவன் மனைவி அன்னைக்கு பட்டினி தான் கிடக்கணும். கணவன் மனைவி அந்த அம்மா என்ன நினச்சிருக்கு, இன்னைக்கு நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம புருஷனுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கிறது, இதை பிள்ளைகளை கொடுத்து சரி பண்ணிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. பயங்கரமாக வாக்களிச்சு நினைஞ்சிட்டா கூட்டு போயிட்டா. இங்கே சபையில் வச்சு நினைஞ்சிட்டார். ரசூல்லா கேட்டவுடனே நான் கூட்டு போகிறேன், வீட்டில் எல்லாம் பறக்கத்தா இருக்கும்னு நினச்சி நினைஞ்சிட்டாரு. இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார், விருந்தாளியை கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போனவுடனே அந்த அம்மாட்ட சொல்கிறார், என்னங்க இப்படி கூட்டு வந்துட்டியே, ஒன்றுமே இல்லையே, பிள்ளைகளுக்கு உள்ளது மட்டும்தானே இருக்கிறது, நம்மளே இன்னைக்கு பட்னியாக கிடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ரசூல்லாவுடைய விருந்தினர் ரசூல்லாவிட்ட வாக்களிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டிய, அவரை நம்ம பட்னி போடவும் இயலாது. ஆனால் குழந்தையுடைய சாப்பாடை வந்து என்ன செய்ய முடியாது, கொடுத்தோம்னா குழந்தை பட்னியாக கிடக்கும், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, இவர் விருந்தாளி ஓரமாக வச்சுவிட்டு ஒரு மசூரா பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் சொல்கிறார், நீ வந்து என்ன செய்யுது, குழந்தைய ஒரு ஏதாவது ஏமாற்றி தூங்க வச்சுவிடு, ஒரு ராத்திரி தானே எதை ஏமாத்தின குழந்தைகள்லாம் தூங்கிடும், அதை தூங்க வச்சுவிடு, கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கும்ல அதை கொண்டாந்து வை. ஆனால் நம்ம சாப்பிடாம விருந்தாளி மண்ணு சாப்பிட்னா அவர் என்ன செய்வார், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். நம்மளும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுன்னு வை, அப்போ என்னவா இருக்கு, அவர் சாப்பிட முடியாது. கொஞ்சோண்டு சாப்பாடை கொண்டாந்து வச்சுவிட்டு நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டா என்னவாயிரும், அவருக்கு பத்தாமல் போயிடும். அப்போ போதுமான உணவாக இல்லை, தெரியுதுல்ல, அது குழந்தை சாப்பாடு எவ்வளோ இருக்கும், 2-3 பிள்ளைகளுக்குள்ள சாப்பாடு கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால்,
நீ எல்லாத்தையும் வச்சுப்புட்டு விளக்கை எதை சரி பண்ணுற மாதிரி ஊதி அணைச்சிவிடு. விளக்கை ஏற்றி வச்சுருப்போம்ல, விளக்கு அணைச்சா இருட்டாயிருப்போம். விளங்குதா? இருட்டானா என்னவாயிரும், நம்ம திங்கிறோமா திங்கலன்னு தெரியாது. அந்த லைட்டை சுவிட்சே போட முடியும். அந்த காலத்துலலாம் விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா தீப்பெட்டியாக வச்சுருப்பாங்க கொளுத்துறதுக்கு. எந்த வீட்டிலையாவது போய் தீக்கங்கு இருக்கான்னு கேட்டு அதை வாங்கிட்டு வந்து ஊதி நெருப்பு உண்டாக்குறது அந்த காலத்து அப்படி தானே. ஒரு வீட்டில் தீ வேணும்னு சொன்னால் தீப்பெட்டிகள்லாம் இல்லாத காலம் எப்படி யூஸ் பண்ணாங்க, அடுப்பில் தீக்கங்கு போட்டு வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம். இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டிலலாம் தீக்கங்கு அடுப்பில் இருக்கும். என்ன செய்வாங்க, தீ வாங்கிட்டு வான்னு சொல்லி நாங்களாம் போய் வாங்கிட்டு வந்துருக்குறோம். பக்கத்து வீட்டில் போய் தீ வாங்கிட்டு வர சொன்னால் ஒரு கரண்டியில் என்ன செய்ய, இரும்பு கரண்டியில் தீக்கங்கு கொண்டு வருவாங்க. அதை ஊதி ஊதி இவங்க தீ உண்டாக்கிடுவாங்க. இப்படி தான் தீங்கிறது ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு என்ன செய்யும், சப்ளை செய்யப்படும். அப்போ அந்த விளக்கு அணைச்சிட்டு என்ன செய்ய முடியாது, உடனடியாக ஒன்றும் செய்ய முடியாது. மறுபடியும் அந்த விளக்கை ஏற்றுறதா இருந்தால் வெளியே போய் எந்த வீட்டில் நெருப்பு இருக்குன்னு கேட்டு அதை வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே நேரம் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, சாப்பாடெலாம் எல்லாம் வச்சுவிட்டு அதை வந்து அவரை சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ அதில் வருது எப்படி வருதுன்னு கேட்டால், அதே மாதிரி அந்த பெண்மணி எழுந்தார்கள், அந்த விளக்கை ஏதோ சரி பண்ணுற துடைக்கிற மாதிரி இப்படி ஊதி விட்டாங்க. டக்குன்னு விளக்கை ஏதோ சரி பண்ணுற மாதிரி போய் என்ன செஞ்சிட்டாங்க, தந்திரம் பண்ணி. நல்லதுக்கு தந்திரம்லாம் பண்ணலாம், கெடுக்கிறதுக்கு தந்திரம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், கெடுக்கிறதுக்கு எல்லா விதமான தந்திரமும் பண்ணுறோம். இது ஒரு விருந்தாளி உபசரிக்கிறதுக்காக வேண்டி, நல்ல காரியம் செய்கிறதுக்காக வேண்டி, அவ்வளோ பொய் தானே, நடிப்பு தானே, இது எல்லாமே நடிப்பு தான் செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, விளக்கு அணைச்சி விட்டாங்க. அணைச்சி விட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரெண்டு பேரும் அவர் சாப்பிட்ற மாதிரி அவர் காண்பிக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து 3 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ சாப்பிட யார் உட்காந்துருக்கா, விருந்தாளி, இந்த அம்மா, அந்த கணவர், அழைச்சிட்டு போன கணவர், 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. 3 பேரும் ஒன்றா சாப்பிட்டா என்ன செய்யறது, ஒரு 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் நடித்தோம். அவங்க ஆணும் பண்ணு நடிக்கிறாங்க. எப்படி நடிக்கிறது, இருட்டில் ஒன்றும் தெரியாது, சூப்பர் நல்ல ருசியாக இருக்குல்ல அப்படின்னு இருக்குது. சாப்பிட்ற மாதிரி, சாப்பிட்டால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி என்ன செய்யறது, அதை பேசிக்கொண்டு அவர் மட்டும் சாப்பிட்றாரு. மொத்தத்தையும் அங்கிட்டத்துக்கு வச்சிடுறாங்க. இவங்க 2 சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு தான் அது போதும். இந்த மாதிரி செஞ்சார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து இவங்களையே பாராட்டி ஒரு வசனத்தை இறக்கிட்டான். தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறார்கள், இவங்க வந்து ரொம்ப சிறந்த மக்கள்னு சொல்லி இவங்களை பார்த்து அல்லாஹ் வந்து மகிழ்ச்சி அடைந்தான்னு சொல்லி ஒரு வசனமே அருளப்படுகிறது. இது புகாரியில் 3798வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம என்ன விளங்குறோம், விருந்தாளியோடு சேர்ந்து கணவரும் அவருடைய மனைவியும் அதுக்குரிய முறைப்படி இருந்திருப்பாங்க. சஹாபாக்கள் அந்நியான்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் என்ன செய்வாங்க, டக்குண்டு அந்த முகம் கையை தவிர மற்றதெல்லாம் மறைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். வீட்டுக்குள்ள கணவரோடு இருக்கும்போது சும்மா இருப்பார்கள். அப்போ விருந்தாளி கூட்டிகிட்டு வந்தால் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்திருப்பாங்க. சொல்லப்படாட்டாலும் அப்படி தான் இருந்திருப்பாங்க, அதான் ரூல். அப்போ இந்த மாதிரியாக ஒரு ஹிஜாபை சரியான முறையில் பேணக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த அந்நிய ஆண்களுக்கு என்ன செய்யலாம், பரிமாறலாம். பரிமாற வரும்பொழுதே என்ன செய்கிறாங்க, வெளிச்சத்தோடு தானே இருந்துச்சு, வெளிச்சத்தோடு தான் பரிமாற வர்றாங்க. எல்லாம் எடுத்து வைக்கும் போது தான் ஒன்றா தான் இருக்கிறாங்க. சாப்பிடும் பொழுது தான் விளக்கு அணைக்கப்படுகிறது. அப்போ அதை விளங்கி கொள்ள வேண்டும். இப்படி சேர்ந்து சாப்பிடுவதற்கு இன்னொரு விருந்தாளி வந்து விட்டால் அவங்களோட கணவரும் சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யலாம், விரும்பினால் அந்த மனைவியும் சேர்ந்து என்ன செய்யலாம். மார்க்கம் சொல்கிற மரபு தான் அது முக்கியம், இந்த ரூல் தான் முக்கியமே தவிர ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இது வந்து புகாரி நீங்களே பார்த்துக்கலாம், 3798வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அபு உசைது என்ற ஒரு சஹாபி, அவர் வந்து கல்யாணம் பண்ணுறார். கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்கிறாருன்னா, கல்யாணத்துக்கு விருந்து கொடுக்கணும்ல, விருந்து ஆம்பளை தானே கொடுக்கணும். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, கல்யாணம் பண்ணிட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறார். விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்காக கூப்பிட்றாரு. அவங்களோட சில பேரை இவருக்கு என்ன வசதி இருக்கோ அது மாதிரி கூப்பிட்றாரு. கூப்பிட்டா இவர் வீட்டில் இவர் வந்து தனிக்காட்டு ராஜா மாதிரி ஒரு ஆள். அதாவது இவர் விருந்து கொடுக்குறாருன்னா வீட்டில் வந்து ஆட்கள்லாம் கிடையாது, வேலைக்காரெல்லாம் கிடையாது, பரிமாறுவதற்கோ மற்ற விஷயங்களுக்கு ஆள் கிடையாது. இவர் கொண்டாடி தான் மொத்தமாக நம்புற. அதனால் ஹிஜ்ரத்து பண்ணி வந்த ஆட்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஹிஜ்ரத்து பண்ணி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள ஆட்கள்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விருந்துக்கு நம்ம கூப்பிட்டோமே, வரக்கூடியவங்களுக்கு யார் பரிமாறுறது, பரிமாறணுமா இல்லையா, எடுத்து வைக்கிறது, பரிமாறுற யாருன்னு கேட்டால் புது பொண்ணு தான் பரிமாறுது. யார் பரிமாறுது, நம்ம என்ன வச்சுக்கிறோம், புது பொண்ணுண்டா அது வெளியே வரவே கூடாதுன்னு பூட்டி வச்சுட்டு இருக்கிறோம். வழங்குதா, புது பொண்ணு கல்யாணம் விருந்து அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் கொடுத்துருப்பாங்க. என்னைக்கு கொடுத்தாருன்னு சொல்ல வரல, ஆனால் 6 மாதம் கழிச்சு கொடுத்துருக்க மாட்டார்ல. கல்யாண விருந்துன்னா அடுத்த நாளோ அன்னைக்கோ அதுக்கு மறுநாளோ கொடுத்து 2 3 நாள் கொடுத்துருப்பாரு. அப்போ கல்யாண விருந்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சில சஹாபாக்களை என்ன செய்கிறாரு, அந்த சஹாபி கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்களுக்கு பரிமாறினது யாருன்னு கேட்டால் அந்த உம்மு அசீதுங்கிற அவருடைய மனைவி, அந்நேரத்து கல்யாணம் பண்ணார்ல, அந்த பொண்ணு தான் என்ன செய்யுது, எல்லாரையும் உட்கார வச்சு பொண்ணே பரிமாறுகிறது. அவ்வளோதான், கல்யாண பொண்ணு வேலையை செய்யக்கூடாதுங்கிறாங்கல்ல, அதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது.
அவங்களே எல்லா வேலையும் என்ன செய்கிறாங்க, வர்றவங்களுக்கு பரிமாறுறாங்க. பரிமாறுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு என்ன கொடுத்தாங்கன்னு அது வரல. ஆனால் சாப்பிட்டவொன்னே ஒரு இனிப்புலாம் கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ராத்திரிலேயே மறுநாள் வந்து ரசூலுல்லாஹ் கூப்பிட வேண்டியிருக்கு விருந்துக்கு அப்படின்னு சொல்லி பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதை தண்ணியில் நல்லா ஊற போட்டுருவாங்க. அந்த காலத்தில் நம்ம இது திராட்சை ஜூஸ் இது மாதிரி குடிக்கிறோமா இல்லையா, அந்த காலத்தில் என்ன பழங்களாமல் இறக்குமதி பண்ணக்கூடிய இப்போ பாலைவனம் தானே, ஒன்றுமே கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்கிற கனியே இது பேரிச்சம்பழம் தான். இந்த பேரிச்சம்பழத்தை ராத்திரியில் ஊற போட்டுருவாங்க. ஊற போட்டு என்ன செய்வாங்க, மத்தியானம் நைட்டு போட்டால் அடுத்த மத்தியானம் வரைக்கும் நல்லா தண்ணியில் ஊறிடுமா, ஊறின பிறகு அந்த பேரிச்சம்பழத்தை நல்லா தண்ணியில் பிசைஞ்சு குளகுலுண்டு என்ன செய்வாங்க, ஒரு கூழ் மாதிரி ஆக்கிடுவாங்க. அது குடிக்க அதான் ஜூஸ். இனிப்பு கொடுப்போம்ல, கல்யாணத்தில் கொடுக்குறோம்ல, கீர் பாயாசம்லாம் கொடுப்பீங்கல்ல, அதுக்கு பதிலாக என்னது, இது அந்த அம்மா ரெடி பண்ணி வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட பிறகு இதை எல்லாருக்கும் நினைஞ்சாங்க, அந்த பேரிச்சம்பழத்தினுடைய அந்த ஜூஸை ஸ்வீட்டை எல்லாரும் கொடுத்தார்கள். இப்படிலாம் வருது. இது எல்லாம் யார் செஞ்சதுன்னு கேட்டால் அந்த அம்மா தான் செய்யுது. சாப்பாடையும் பரிமாறுகிறது, அந்த ஜூஸையும் ரெடி பண்ணுகிறது, அதான் கொண்டாந்து ஊற்றி எல்லாருக்கும் கொடுக்கறது. அப்போ ஆண்களுக்கு வந்து யார் பரிமாறுறா, ரசூலுல்லாஹ் மட்டும் அங்கே இருக்கல, ரசூலுக்காக செஞ்சாங்கன்னு எடுத்துக்கிற முடியாது. நிறைய ஆண்களையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கூப்பிட்டுருக்கிறாங்க, வேற ஆண்களும் வந்திருக்கிறாங்க. இந்த கணவரும் பரிமாறலாம், இவர் பொது மாப்பிள்ள உட்காந்துட்டாரு, பேசாம எல்லாரோடும் சேர்த்து நினைச்சிட்டாரு, இவர் விருந்தில் உட்காந்துட்டாரு. யார் பரிமாறுறா, அந்த அம்மா தான் அம்புட்டு பேருக்கு, கணவருக்கும் பரிமாறுகிறது, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிமாறுகிறது, அந்த எல்லா ஆண்களுக்கும் அவங்க தான் பரிமாறினாங்க அப்படின்னு சொல்லி இது புகாரியில் 5182வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ என்ன வழங்குறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னிலையில் ஒரு சம்பவம் நடந்தால் அது தப்பான காரியமா, அது ஒரு அருவருக்கத்தக்கதாக இருக்க முடியுமா? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் இதை அனுமதிக்கிறாங்க. ஒரு விருந்துன்னு போயிட்டோமா, அதாவது பொம்பளை மட்டும் இருந்தால் கூட விருந்து கொடுக்கலாம். இது வந்து கணவன் கூட இருக்கிறாரு, தனியாக ஒரு ஆம்பளைக்கு தான் தனியாக கொடுத்துடக்கூடாதே தவிர ஒரு கூட்டமாக விருந்து கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்யலாம், அது மாதிரியெல்லாம் கொடுப்பதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நபிகள் இதில் வந்து கணவரும் மனைவியும் இருக்கிறாங்க அந்த இடத்துல. இன்னொரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு அன்சாரி பெண் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் விருந்து கூப்பிடுறாங்க. அவர் கணவர்லாம் அங்கே இருக்கலை, கல்யாணம் ஆன பெண்ணான்னு தெரியலை, கணவர் எங்கள் வெளிகளில் போயிட்டாரான்னு தெரியலை. அந்த அம்மா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வசதியான ஒரு அம்மா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சில தோழர்களையும் விருந்துக்கு அழைக்கிறாங்க இல்லையா, நல்ல தோட்டம் துறவு பேரிச்சம்பழங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அப்போ அவங்க விருந்துக்கு அழைக்கிறாங்க. எங்கே அழைக்கிறாங்க, அந்த தோட்டத்துக்கே நீங்கள் விருந்துக்கு வந்துருங்கிறாங்க. அதில் வந்து பெரிய மரங்கள்லாம் தோப்பாக என்ன செய்கிறது, நிறைய மரங்கள்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கனுக்குள்ளே தண்ணியெல்லாம் தொளிச்சு அங்கே ஒரு பாயை போட்டு அங்கனுக்குள்ளே உட்கார வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு ஆட்டையெல்லாம் அறுத்து அங்கே வச்சு அந்த அம்மா தான் பரிமாறுறாங்க எல்லாத்துக்கும். அங்கே கூட கணவர் இருந்தாருன்னு வரல, ஒரு அம்மா விருந்து கூப்பிடுறாங்க, ஒரு ஆளை கூப்பிடக்கூடாது. விருந்து கூப்பிட்றாங்க, ஒரு அம்மாவே விருந்து, பெண்ணே விருந்து கொடுக்கலாம், ஒரு 10 பேருக்கு விருந்து கொடுத்தால் பிரச்சனை கிடையாது, வணங்குதா, அது 10 பேருக்கு பரிமாறலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஆம்பளைக்கு விருந்து கொடுத்தா தான் என்ன தனியாக இருக்கக்கூடிய மார்க்கத்துடைய அந்த கட்டளை மீறக்கூடிய நிலைமை வந்துடும். ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி உள்ள விஷயங்களை தவிர்த்து கொண்டு ஒரு கூட்டமாக 4 பேர் 10 பேர் 5 பேருக்கு விருந்து கொடுத்தால், பெண்கள் மாத்திரம் இருந்தால் கூட அவங்க என்ன செய்யலாம், விருந்து சமைக்கலாம், பரிமாறலாம், அதுக்குனால மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை இல்லை. அந்த அம்மா எல்லாத்தையும் பரிமாறுறாங்க. பரிமாற சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே உழு செஞ்சுட்டு அங்கேயே லொஹரும் தொழுதுட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. என்ன கோரிக்கை, நீங்கள் சரியாக சாப்பிடல, நிறைய மிஞ்சி போச்சு, இறச்சி ஒரு ஆட்டை எடுத்துவிட்டேன், ஆடு அப்படி மிச்சமாக இருக்கிறது, மாலையில் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும், ஊரை விட்டு வெளியே இருக்க, இப்போ தோட்டம்டா தானே, ஊருக்கு வெளியே இருக்குது, அதனால் அங்கேயே தொழுகைலாம் முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் சாயந்தரத்துக்கு உள்ள சாப்பாடு இருக்குல்ல, அதையும் நீங்கள் சாப்பிட்டு இருக்கிற அரிசியெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, தோட்டமாக இருக்கனால அங்கே எங்கேயும் சுற்றி ஈத்திட்டு இருந்துட்டு அதையும் சாப்பிட்டுட்டு உழு செய்யாமலே தொழுதார்கள் வருது. ஒரு உழவு கொண்டு நிறைய தொழுவாங்க இருக்கலாம் ஆதாரம், லோகரு உழு செஞ்சாங்கல்ல, அந்த உழு முறிஞ்சா தானே மறுபடியும் உழு செய்யணும், உழு செய்யாமலே அவங்க தொழுதாங்க அப்படின்னு வருது. அப்போ இது மறுபடியும் இருந்து மறு சாப்பாடையும் சாப்பிட்டு விட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க திரும்பினாங்கிறது முஸ்னத் அபூ யஅலாங்கிற நூலில் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இது. அப்போ இதில் என்ன வழங்குறோம், பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே நடந்து கொள்ளக்கூடிய விதங்களில் வந்து தனித்து தான் ஒரு ஆணோட இருக்கிறதுக்கு தடை இருக்கே தவிர, ஒரு சபையில் இருந்து கொண்டு இது மாதிரியெல்லாம் ஆண்களோட பரிமாறுவது கொள்வதற்கெல்லாம் என்ன இல்லை, மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திருமறை குரான்லேயே அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை தெளிவாக அனுமதிக்கிறான். குரான்லேயே சூரத்து நூறில் 24வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான். எப்படி சொல்கிறான், லைஸ அலல் ஆமா ஹரஜுன், கண் தெரியாதவர் மீது குற்றமில்லை, ஒலா அலல் அரஜி ஹரஜுன், ஊனமுற்றவர் இருக்கார் இல்லையா, அவர் மீதும் எந்த விதமான குற்றமும் இல்லை,
அப்புறம் ஒலா அலல் மறியலி ஹரஜுன், நோயாளிகள் மீதும் குற்றமில்லை. ஒலா அல அன்புசிக்கும், உங்கள் மீதும் குற்றமில்லை. என்ன குற்றமில்லை என்று சொன்னா, அந்த குழு மின் புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சாப்பிடுவதும், அவு புயூத்தி ஆபாயிக்கும், உங்கள் தகப்பனார் வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அவு புயூத்தி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயுடைய வீட்டில் போய் சாப்பிடுவது உங்களுக்கு குற்றம் கிடையாது. அவு புயூத்தி இஹ்வானிக்கும், உங்கள் சகோதரர்கள் வீட்டில் போய் சாப்பிடுவது உங்களுக்கு குற்றம் கிடையாது. அவு புயூத்தி அகவாத்திக்கும், உங்கள் சகோதரிகளின் வீடு. அவு புயூத்தி அமாமிக்கும், உங்களுடைய தாயோடு பிறந்த சகோதரர்கள், தாய் மாமன்கள் வீடுகள். அவு புயூத்தி அம்மாத்திக்கும், உங்களுடைய சின்னம்மா பெரியம்மா இருக்காங்களே அவங்களுடைய வீடுகள். அது மாதிரி அதாவது தகப்பனோட பிறந்த ஆம்பளையுடைய வீடு, தகப்பனோட பிறந்த பொம்பளையுடைய வீடு, தாயோட பிறந்த ஆம்பளையுடைய வீடு, தாயோட பிறந்த பொம்பளையுடைய வீடு, சித்தப்பா பெரியப்பா மாமா இவங்களுடைய வீடுகளில் போய் சாப்பிட்டு கொள்ளலாம். அவுமா மலக்தும் மஃபாத்திஹு, எதனுடைய சாவி உங்கள் கையில் தரப்பட்டிருக்கிறதோ அங்கே போய் நீ சாப்பிட்டு கொள்ளலாம். ஒரு நிறுவனத்துடைய சாவி உங்கள் கையில் தந்திருக்கிறாங்களா, அங்கே போய் நீ என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டு கொள்ளலாம். அவு சதீகிக்கும், சில பேர்ட்ட நறுக்கி நண்பர்களை பழவிக்கிறோம், நண்பர்கள் வீட்டிலும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஒரு நண்பன் வீட்டில் போய் நான் உரிமையை என்ன செய்யலாம், எட்ரா அப்படின்னு கேட்கலாம். ஹோட்டலில் போய் வாங்கிட்டு அவங்க பாக்கெட்டில் காசு எடுத்து கொடுக்குறோமா இல்லையா, அதெல்லாம் தப்பு கிடையாது. வணங்குதா, ஒரு நண்பரோட சாப்பிட போவோம், சாப்பிட்டு காசு நம்ம கொடுக்காம என்ன செய்வோம், அவன் பாக்கெட்டில் எடுத்து கொடுப்போமா இல்லையா. நண்பர்னு தப்பாக எடுத்துக்கிற மாட்டான். இது திருடுறலையோ இது சுயமரியாதையை கெடுக்கிறதுலே வராது. நம்ம அவன் பாக்கெட்டில் எடுத்தால் நாளைக்கு நம்ம பாக்கெட்டில் நம்ம எடுப்பான். இது அது சகஜமாக உள்ள விஷயங்கள். ரெண்டு விஷயம் இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். சாப்பிட போகிறாந்தா இந்த மாதிரியான உறவினர்கள் இருக்காங்கல்ல, இந்த உறவினர்கள் வீட்டில் போய் சாப்பிடுவது ஒரு நாளோ 10 நாளோ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது இந்த பிச்சையில் வரும்ல, தர்மத்தில் அதில் வரவே வராது. இதெல்லாம் ஒரு ரைட்டு, கண்ணியமான முறையில் உள்ள விஷயங்கள். இது நீங்கள் கூச்சப்பட தேவையில்லை, நம்ம வீடு நினைச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், மேலும் உங்கள் மீது குற்றமில்லை. அன் தகுலு ஜமியான் அவ் அஸ்தாத்தன், நீங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவதும் குற்றமில்லை, தனித்தனியாக சாப்பிடுவதும் குற்றமில்லை. வீட்டில் போயிட்டோமா எல்லாரும் இருக்கிறெல்லாம் வை எல்லாம் உட்காரு. அண்ணன் தம்பி மனைவிகள்லாம் தூரமாக இருக்குன்னு நம்ம மார்க்க சொல்லியிருக்கோம்ல, தனிச்சு இருக்கக்கூடாதுன்னு. அவங்களாம் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிடும்போது என்ன செய்யலாம், ஒன்றா உட்கா. ஆனால் என்ன இருக்கணே, அந்த ஹிஜாபு முறை தான் இருக்கணுமே தவிர ஒன்றா உட்காந்து சாப்பிடுவது என்ன இல்லை. இல்லைன்னா அது நிர்வாகத்து சிக்கலாக போயிடும். ஒவ்வொருத்தருக்கா எடுத்து வச்சு மாஞ்சி போயிடும். பெண்களுக்கு என்ன வேலையாக போயிடும், இவருக்கு தனியாக வச்சு அவர் கழிப்பு விட்டு அது கழுவி வச்சு விட்டு இதை வச்சு இப்பெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. மொத்தமாக கொண்டு வந்து போட்டோமா 10 பேர் சாப்பிட்டாங்கன்னா வேலை மிச்சமாக போயிடும். பாத்திரங்கள் தண்ணி மிச்சம், கழுவுற வேலை மிச்சம், எல்லாமே சிம்பிளாக போயிரும்ல. அதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறான், நீங்கள் சூழ்நிலையே பார்த்துக்கிறங்க. தனித்தனியாக சாப்பிட்றதும் குற்றம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றதும் குற்றம் இல்லை, எல்லாம் சமமானது தான். சில பேர் கூட என்ன செய்வாங்க, இந்த சகனில் சாப்பிட்ற கல்யாணம் போயிட்டு வந்தீங்க, சகனில் சாப்பிட்றதான் சுண்ணத்து, சேர்ந்து சாப்பிட்றதான் சுண்ணத்தும்பாங்க. அப்படிலாம் கிடையாது. கல்யாணத்துலேயும் அதே மாதிரி தான். ஒன்று தான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறங்க, தனித்தனியாக கூட சாப்பிட்டுக்கிறங்க, அதில் என்ன இல்லை, குற்றம் கிடையாது. அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தில் பெண்கள் ஆண்கள் இருக்க வேண்டிய 24 61 இருக்கிறது. பெண்கள் ஆண்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமே. ஆனால் அப்போ என்ன செய்யணும், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கையை டச் பண்ணக்கூட தொடக்கூடாது. அது மாதிரி முகம் கைகளை தவிர மற்றவர்களை மறைத்தவர்களாக பெண்கள் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இருந்து கொண்டு இது மாதிரி ஒரு விருந்துகளில் சாப்பாடு நேரங்களில் எல்லாம் உபசரிக்கிறதுல எல்லாம் இந்த ஒரு தப்பும் கிடையாது என்பது வீட்டுக்குள்ளே இருந்த நிர்வாகத்தில் பெண்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வீட்டில் உள்ள மேற்றுகள். அடுத்து இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கணவனுக்கு உள்ள முக்கியமான கடமை என்னன்னு கேட்டால், அவளுக்கு சோறு கொடுத்துட்றான், அதில் குறை வைக்கிறது இல்லை, அவங்களுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கி கொடுத்துட்றான். இது இல்லாமல் அவங்களுக்குண்டு சில ஆசைகள் இருக்கும். அது ரொம்ப அவசியமானதாகலாம் இருக்காது. அது சாப்பாடு சம்மந்தப்பட்டதாகவோ, குடிக்கிறது சம்மந்தப்பட்டதாகவோ, உடை சம்மந்தப்பட்டதாகவோ, மருத்துவம் சம்மந்தப்பட்டதாகவோ இருந்தால் அது கம்பல்சரி நம்ம செஞ்சுருவோம். அது இல்லாமல் சில விஷயங்களை வெளிப்புறாக்கு பார்க்குறது, அதை போய் பார்த்துட்டு வரணும், இதை போய் பார்த்துட்டு வரணும், இந்த மாதிரியான சில ஆசைகள் என்ன இருக்கும், பெண்களுக்கு இருக்கும். கணவன்மார்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நமக்கு ஆசை இருந்து பார்க்குறோமா இல்லையா, சில மார்க்கை தடுத்தது கூட்டிகிட்டு போக வேணாம். மார்க்கை அனுமதித்திருக்கக்கூடிய பொழுதுபோக்குகள் இருக்குமே, ஆனால் நம்ம போகிறோமா இல்லையா. இப்போ நமக்கு வெளியே சம்பாதிக்கிற சொல்கிற நேரத்தில் சம்பாதிக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம், அங்கே போய் பீச்சில் போயிட்டு வந்துடுறோம், அந்த பூங்காவுக்கு போயிட்டு வர்றோம், அங்கே போகிறோம் சுத்தமா இல்லையா.
இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஆம்பளைக்கு ஒரு மனசை ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக வேண்டி அவனுடைய கவனத்தை வந்து மாற்றினா தான் அடுத்த நாள் வேலை செய்ய முடியும். தொடர்ச்சியாக வேலை வேலை வேலைன்னு செத்தாலும் என்னவாயிரும், அவங்களுக்கு எல்லாமே கெட்டு போயிடும். மனைவியை மறந்துடுவாங்க. சில பேர் இந்த தொழில் துறைன்னு மூழ்கினாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, குடும்பம் எல்லாத்தையும் மறந்துடுவார்கள். அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதா என்ன செய்யணும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சில வேலைகளை மாற்றிக்கிறணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்குன்னு சில ஒரு பொழுதுபோக்குகள் இருக்கிற மாதிரி நம்ம என்ன விளங்கணும், அவளும் ஒரு மனுஷி தானே, வீட்டுக்குள்ளே தானே அடைஞ்சு கிடக்கிறா, நம்ம போய் பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிறோமே, நம்ம மனைவியும் கூட்டிகிட்டு போகணுமா இல்லையா? அவளுக்கு அது மாதிரி வெளிகளே போய் அது விளையாட்டுகள் ஏதாவது நடக்கும், நம்ம பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்ட விளையாட்டு இருந்தால் அவளும் பார்க்கலாம் தானே, அனுமதிக்காத விளையாட்டு இருந்தால் நீனும் பார்க்கக்கூடாது. வணங்குதா? உனக்கு எந்த விளையாட்டை பார்க்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அந்த விளையாட்டு என்ன செய்யலாம், அவளும் பார்க்கலாம். அது மாதிரி ஜூக்கள், இந்த மிருக காட்சி சாலை அந்த மாதிரி எவ்வளோ வச்சுருக்குறாங்க, அது மாதிரி இடங்களில் போய் பறவைகள் மிருகங்கள் இதுகள்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறோமா, அப்போ என்ன செய்யலாம், நம்ம அவளையும் கூட்டிகிட்டு போகணும், நம்ம மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஆண்கள் வந்து நிறைய என்ன செஞ்சிடறாங்க, குறை வச்சிடுறாங்க. வணங்குதா? அவனே போகாமல் இருந்தால் அது ஒரு கணக்கு, அவன் மாற்று நல்லா சுற்றுறான், நண்பர்களோடு போய் நல்லா வெளியே திண்டு வர, அது கூட ஒரு டைம் பாஸ் தானே. வீட்டில் இப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கு போல் என்ன செய்யறான், போய் ஹோட்டலில் போய் ஒரு நாளைக்கு சாப்பிட்றான். என்ன இதே ஒரே கையில் பொண்டாட்டி கையில் இதே வாங்கி தின்னு எவ்வளோ நாளைக்கு திங்கிறது, வேற ருசியில் போய் சாப்பிடுவோங்கிறதுக்காக என்ன செய்யறான், ஹோட்டலில் போய் வகை வகையா அந்த ஹோட்டலில் செய்யறானா வீட்டில் செய்ய தெரியாது. அந்த மாதிரி வித்தியாசங்களாக ஏதாவது இருக்குமேனு சொல்லி அவன் மட்டும் மஞ்சிட்டு வர நண்பர்களோடு போய் சாப்பிட்டு வந்துடுறான். அது மாதிரி அவளுக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா, ஒரே அடுப்பில் கலந்து காய்கறா இல்லையா, இன்னைக்கு சமையல் வேணாவா, இன்னைக்கு 2 பேரும் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வருவோம். உனக்கு ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு ஆசை வருதுல, அதுக்கு உன் நண்பர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நினைக்கிறீங்கள, ஏன் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகக்கூடாது, நண்பர்களை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யலாம், உன் மனைவியை கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பிட்டு வா, அது 2 நன்மையாகும். வெளியே கூட்டிகிட்டு போனதுங்கிற ஒரு விஷயமும் கிடைச்சி போயிரு. அன்னைக்கு அவளுக்கு அந்த அடுப்பங்கரிலேருந்து விடுதலை கிடைக்குமா இல்லையா, அடுப்பங்கரிலேருந்து செத்துக்கிட்டு இருக்கிறது போல ஒரு நாளைக்கு ஓய்வு கிடைக்குமா இல்லையா, அப்படி நினைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் அவங்க நடந்திருக்கிறாங்க. எப்படி நடந்திருக்கிறாங்க, உதாரணமாக பாருங்க. பெருநாள் தினத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வீர விளையாட்டு விளையாடுவாங்க. பெருநாள் அன்னைக்கு வெறும் தொழுகை மட்டும் நடக்காது. பெருநாள் அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுகையும் நடக்கும். மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, அதனுடைய முன்னாடி உள்ள திடல் பெரிய கடல் மாதிரி இடம், அது சொன்ன இடத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. அதில் தான் சில கைதிகளை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, பேரிச்சி முழங்களை கொண்டாந்து கூச்சி வச்சுருப்பாங்க. வீடு இல்லாத திண்ணை சகாபாக்கள் திண்ணையை ஒதுக்கி இதில் நீங்கள் படுத்துக்கிறங்க, எவ்வளோ இடம் நீங்கள் பார்த்துக்கிறங்க, எத்தனை கிரவுண்ட் இருக்குன்னு பார்த்துங்க, அவ்வளோ பெரிய இடம் மஸ்ஜித் நபவிங்கிறது. தொழுவுறதுக்கு தட்டு பந்தல் போட்டிருந்தாங்களே தவிர கட்டடம் அமைப்பு தான் இல்லையே தவிர இடத்த பார்த்தீங்கன்னா என்னது, அதில் தான் வீர விளையாட்டு நடக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். வீர விளையாட்டுகள் நடக்கிறதுக்குல்ல, அது மாதிரி அம்பு எய்து பழகுறது, ஈட்டி எறிகிறது, இப்படிலாம் ட்ரைனிங் எடுத்தால் தான் என்னவாக நாளைக்கு போர் வந்துட்டா அதை போய் சமாளிக்க முடியும். அப்போ என்ன செய்வாங்கன்னா பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த விளையாட்டு போட்டி வச்சுருவாங்க. என்ன விளையாட்டு போட்டி, ஈட்டி எறிஞ்சு குறி பார்த்து அடிக்கிறது, அம்பு எறிகிறது, நீ எறிகிறியா நான் எறிகிறேன்னா, இந்த மாதிரியான போட்டிகள் எல்லாம் நம்மளும் பெருநாளெல்லாம் வைக்கணும். பெருநாளில் அது மாதிரிலாம் வைக்கிறது எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சரியான இதை விட்டு சொல்லி கொடுக்காதனால பெருநாள் அன்னைக்கு ஜாலியாக இருக்கிறது தண்ணி அடிக்க போயிடறானோ நம்ம ஆளுங்க. மார்க்கத்தில் அவன் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு மார்க்கத்தில் என்ன அனுமதி இருக்குதோ அதில் அவனை ஜாலியாக இழுத்து விட்டோம்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், அவன் ஜாலியாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு அம்சம் இருக்கிறது. அது விளையாட்டு வைப்போம், அப்படி வைப்போம், இப்படி வைப்போம், அப்படி எத்தனையோ ஹலாலான விஷயங்களை நம்மளே திங்க் பண்ணலாம். இருக்கிற விளையாட்டெல்லாம் தாண்டி கூட புது விளையாட்டுகளை கூட என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா மஸ்ஜிதில் வந்து விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அபிசீனியர்கள் தான் அதில் நல்ல வீர விளையாட்டுகளில் தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அன்னைக்கு ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னா அதை பார்க்க ஆசைப்படுறாங்க. வீர விளையாட்டு நடக்குதுல நானும் பார்க்கணும் என்று ஆசைப்படுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய தோளில் என்னுடைய தலையை வைத்து கொண்டேன், அவங்க கண்ணத்தோடு என் கண்ணம் ஒட்டி கொண்டு இருந்தது, இருந்து கொண்டு நான் என்ன செஞ்ச இந்த விளையாட்டை நானும் பார்த்து கொண்டு ரசூலுல்லாஹ் பார்த்து ரசிக்கிற மாதிரி என்னையும் பார்க்க விட்டார்கள். பார்த்து என்ன செய்யாங்க, ரொம்ப நேரம் நானே சடைஞ்சு போன தெரிஞ்சவொன்னே போதுமா அப்படின்னு கேட்டார்கள். போதும்னு சொன்ன பிறகு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்குள்ளே என்னை அனுப்பி விட்டார்கள்னு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. புகாரில் 950வது நீங்கள் பார்த்துக்கலாம். புகாரில் நிறைய 20-30 இடத்துல இருக்கிறது. இதில் என்ன விளங்குகிறது, பொம்பளைக்கு என்ன விளையாட்டு போகல, நம்மளாம் என்ன சொல்லுவோம், உனக்கு ஆம்பளை விளையாட்டு போனீங்க நீங்கள் வந்து இப்படி தான் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது. தஸ்தகி தங்குரின்னு அவங்களா கேட்டதாக கூட வரல. இந்த விளையாட்டு நடக்கிறது நீ பார்க்குறியா, விருப்பமாக இருக்கா உனக்குன்னு கேட்குறாங்க, உனக்கு எதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னோடு கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ மனைவியாக கேட்டுக்கிட்டு கூட இது வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, நம்ம பார்த்து ரசிக்கிறோமே. இது மாதிரியான ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும்ல. பொம்பளைன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. நம்ம என்ன செய்யறது, ஒரு கபடி விளையாட்டு நடக்குது, நீ என்ன கபடிக்கு, பொம்பளைக்கு என்ன கபடி,
அட பார்த்து விளையாடுற இந்த பொம்பளை இவங்க இந்த வீர விளையாட்டை விளையாட போனாங்க ஆயிஷா நாயி. வீர விளையாட்டில் விளையாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தால் பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல. அந்த பார்க்குதல்ங்கிற கூட்டத்தில் வந்து ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் யாருக்கு இருக்கணும்? பெண்களுக்கும் கிடைக்கணும். இதில் எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஆயிஷா நாய் வந்து ஒரு சின்ன பிள்ளை, ஒரு அப்போ தானே பருவ வயசு அடைஞ்ச ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த வயசில் என்ன தான் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணாக இருந்துட்டா கூட அந்த வயசுக்குண்டு உள்ள ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கும்ல. சின்ன பிள்ளைக்குன்னு ஒரு விளையாட்டுத்தனம், கல்யாணம் பண்ணால் கூட அந்த விளையாட்டுத்தனம் கொஞ்சம் இருக்கும். அப்போ அவங்களுடைய சக வயசு தோழிகள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ரசூலுல்லாஹ் இல்லாத நேரம் பார்த்து ஆயிஷா நாய்கிட்ட வந்து பெண்களுக்கு உரிய விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பெண்கள் வீட்டில் உட்காந்து விளையாடுவாங்க இல்லையா, இந்த பல்லாங்குழி இந்த மாதிரி விளையாடுவாங்கல்ல, அதெல்லாம் தப்பு கிடையாது. பெண்களுடைய விளையாட்டுன்னு செய்கிறாங்க, வீட்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைஞ்சிருவாங்க. நுழைஞ்சவனு இருக்கிறாள் அலறி அடிச்சுக்கிட்டு, இந்த பெண்கள் மற்ற பெண்கள் வந்திருக்காங்கல்ல அவங்க அலறி அடித்து ஓடி போயிடுவாங்க. ஓடி போனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நில்லுங்க வாங்க, இந்த கூட்டி வந்து உட்காந்து நீங்கள் விளையாடுங்க, அவங்க ஒதுங்கிடுவாங்க. அதாவது தன் மனைவியோட விளையாட வந்திருக்கிறாங்களே, ஆசையாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த விளையாடுன்னு பெரிய பயந்து சாவுற ஒரு மேட்டரா? ஒரு விளையாடுதல் என்பது மார்க்கத்தில் ஒரு பொழுதுபோக்குள்ள ஒரு விஷயம். இதை செய்வதற்கு புருஷனுக்காக இதுக்கு பயப்படணும். ஒருத்தருடைய கணவர் வந்துட்டாங்கிறக்கான இந்த பெண்கள் இதுக்கு பயந்து ஓடணும். பொம்பளையும் தானே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, அதனால என்ன இருக்குது என்று ரசூல் எப்படியான இல்லறம்னு பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஒரு சம்பவம் இதே மாதிரி நீங்க நினைச்சிக்க கூடாது. பெண்களுடைய உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, அதான் டாபிக். மார்க்கம் ஹராமாக்கி இருந்தால் மட்டும்தான் கடிவாளத்தை பிடிச்சி இருக்கணும். மார்க்கம் அனுமதிக்கிற விஷயமா இருந்தால் நீங்க என்ன செய்யணும், விட்டுருவேன். உனக்கு உள்ள ஒரு ஆசாபாசம் அவங்களுக்கு இருந்துட்டு போகுது, உனக்கு உள்ள அந்த சந்தோஷம் அவங்களும் கிடைச்சிட்டு போகுதுங்கிற மாதிரி என்ன செய்யணும், நம்முடைய நடவடிக்கைகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள அந்த பெண்கள் சிறுமிகள் விளையாடுறாங்க இல்லையா, அந்த விளையாடக்கூடியவர்களை வந்து அவங்கள அனுப்பி கொண்டாந்து உட்கார வச்சு, என் மனைவியோடு நீங்கள் நல்லா விளையாண்டுறீங்க என்று அந்த பெண்களுக்கும் பயத்தை போக்குறாங்க, மனைவிக்கும் பயத்தை போக்குறாங்க. இது புருஷனுக்கு பயந்துக்கிட்டு இப்படி அடிமை மாதிரி அப்படி கிட்ட கூட நிற்க பயப்படுவாங்க. புருஷன் வந்துட்டா சில வீடுகளில் பொம்பளை கீழே உட்காந்து கூட இருக்க முடியாது, உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்கங்க. மாமியா கேட்டுவா, மாப்பிள்ளை வந்து கூட நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்களோ, அவங்க கணவன் மனைவிக்குள்ள எப்படி வேணாலும் இருந்திருப்பாங்க ரூம்களெல்லாம். இதுல இருந்து நிற்கிறது உட்கார என்ன பெரிய மேட்டரா? அவங்களுக்குள்ள அந்த மாதிரி மரியாதையெல்லாம் பார்க்கக்கூடிய உறவாது. அது ஒரு தனியான ஒரு உலகம். இது விளங்காம என்ன செய்யறது, இது எல்லாம் கூட ஒரு பெரிய பாரதூரமான விஷயமா தெரிவாங்க. ஆனால் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறலாம் கூட நம்ம தப்பா நினைக்கக்கூடாது. நம்ம நிற்கலாம், அவங்க உட்கார்ந்து இருக்கலாம், நம்ம சேர்ல நம்ம கீழே உட்கார்ந்து இருக்கலாம், அவங்க சேர்ல உட்காரலாம். இதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை, பெரிய பாரதூரமா பெண்கள் அவமரியாதை செஞ்சுட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்கலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டுக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிட்டீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து ஆக்கி கொள்ளக்கூடாது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்காங்க. இது புகாரியில் 6130 நிறைய இடத்துல வருகிறது. 6130வது ஹதீஸில் இந்த விளையாட ஆட்கள் அனுப்பி வைப்பாங்க இல்லையா, அது வந்து இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயோட ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. கணவன் மனைவினா என்ன, ஒரு மிஷின் மாதிரி போவாங்க. கணவன் மனைவி என்னது, எந்திர மாதிரி பின்னாடி வந்துகிட்டு இருக்கணும். அப்படி தான் நிறைய கணவன் மனைவி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாய்கிட்ட நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கிறோமா, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்னு பாருங்க, நம்ம என்ன செய்வோம், ஓட்டு பந்தயம் வைக்குவோம். ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்கிறாங்க, ஓப்பன் இடமா இருக்கிறது, அந்த இடம் ஓட்ட பந்தய தகுதியான ஒரு இடமா இருக்குது. சும்மா மனைவியை கூட்டிட்டு போகாம என்ன செய்யறாங்க, நம்ம ஓட்ட பந்தயம் வைக்குவோமா, யார் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போமாங்கிறாங்க. மனைவிக்கு கணவனுக்கு ஓட்ட பந்தயம். அப்போ ஆயிஷா நாய் என்ன சரின்ட்டாங்க, ஓட்ட பந்தயம் விட்டா ஆயிஷா நாய் ஜெயிச்சிடுறாங்க, ரசூலுல்லாஹ் தோத்து போயிடுறாங்க. ஏன்னா சின்ன வயசு பொண்ணா இருந்தாங்களா, ரசூலுல்லாஹ் என்ன வயசு தானே, அவங்களுக்கு ஆயிஷா நாய் மாதிரி ஓட முடியல, தோத்து போயிடுறாங்க. இப்படி ஒருக்கா நடந்துருச்சா. பிந்தி ரொம்ப காலத்துக்கு பிறகு ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் குண்டா போயிட்டேன், அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றா போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஓட்ட பந்தயம் வைக்குவோமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்போ நான் வந்து குண்டா இருந்ததுனால எனக்கு ஜெயிக்க முடியலை, ரசூலுல்லாஹ் ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சவொன்னே என்ன ஆச்சு, பயங்கர சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அது சரியா போச்சு, அன்னைக்கு நீ ஜெயிச்சில்ல, இவன் நான் ஜெயிச்சிடல, கணக்கு நேர் பண்ணிட்டேங்கிறாங்க. எவ்வளோ லைட்டாக எடுத்துட்டு பார்த்தீங்களா. ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது, கணவன் மனைவி என்பது இப்படி எல்லாம் நம்ம மனைவியரோட இருக்கிறோமா. மனைவிமார்களை வந்து ஒரு வாழ்க்கை பார்ட்னராக எடுத்துக்கொண்டு இது மாதிரி ஒரு நண்பர்கள் மத்தியில் எப்படி நடந்து கொள்வீர்களோ, நண்பர்கிட்ட இப்படி நடப்போம். இந்த மாதிரி நம்ம யார்கிட்ட நடப்போம், நண்பர்கள் மத்தியில் வாடியை பார்ப்போம்லாம் கேட்போம், யார்கிட்ட கேட்போம், ஒரு கூட்டாளிமார்கள்ட்ட நடப்போம். இந்த கூட்டாளிமாருடைய இடத்தில் மனைவிமார் நம்ம வச்சு பார்த்துருக்கிறோமா, அடிமை இடத்துல வச்சு பார்க்குறோமா, வேலைக்கார இடத்துல வச்சு பார்க்குறோமா. அப்போ அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு பார்ட்னராக, லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கொண்டு நடந்திருக்கிறார்கள்.
இது சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த நாளில் பார்ப்போம்.